ஹாய், வணக்கம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்தேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஜங்க்கு கீழே விழுகிற மாதிரி முடிச்சிருந்தேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டியாங் டியாங் எந்திரிடா, டே டியாங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. டியாங் தூங்கிட்டு இருக்காங்க. பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட கையை பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்து கீழே பெட்டில் படுத்திருக்காங்க. ஸோ நம்ஜூன் அப்புறம் ஜின் அதுக்கப்புறம் போகம் இவங்க 3 பேர் தான் எழுப்புறாங்க. டியாங் எந்திரிச்சோடனே பார்க்குறது இவங்க 3 பேர்கிட்ட தான். ஆனால் நம்ஜூன் எங்களை ஏன்டா பார்க்குற, அங்கே பாரு அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறாங்க. டியாங் திரும்பி பார்த்தா இப்போ தான் டியாங்கோளுக்கு உயிரே வருது. ஏன்னா ஜங்குக்கு அவங்கள கண்ணு இப்போ தான் திறக்கிறாங்க. ஆனால் ஜங்கு கண்ணை திறந்து பார்க்குறது பார்த்தோன்னே டியாங்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக் உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி டியாங் டக்குன்னு ஜங் போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ் பிடிச்சிட்டு கேட்குறாங்க, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கால் கண்ணை இன்னும் முழுசாக திறக்க முடியல, இன்னும் வலியெலாம் இருக்குது. ஸோ பாதி திறக்காம தான் இருக்காங்க. அவங்களால பேசக்கூட முடியல. டேமா அப்படின்றது மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வருது. ஆனால் ஏன்னா அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேளை ஜங்குக்கு கரெக்டான கப்பை சூஸ் பண்ணாலுமே உயிர் பழைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஜங்குக்கு உயிர் பழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜங்குக் மயக்கம் போட்டு விழுந்தோடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஜங்குக் கிட்ட போய் பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு மூச்சு இருக்குங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சோக்சின்னு அவங்க வீட்டில் எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க தான். ஸோ அதனால் அவங்க ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு ப்ரீத்திங் ரெகுலராக இருந்திருக்காது. மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டிருப்பார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கப்புறமா எந்திரிச்சதுக்கப்புறமா தான் மூச்சே வந்திருக்கும். ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லியிருப்பாங்க, அவர் முழுசாக குணமாயிட்டாருன்னு சொல்ல முடியாது. முன்னாக்கி இப்போ இவ்வளோ பரவாயில்ல, ஆனால் அவர் இன்னும் முழுசாக குணமாகலை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. என்னதான் காயத்துக்கு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு பேண்டேட் எல்லாம் போட்டிருந்தாலுமே இன்னும் ஜங்குக்கு வலி இருக்குதா செய்து அது அவரோட ஃபேஸில் நல்லாவே தெரியுது. டியாங் போயிட்டு ஜங்கு கிட்ட உட்காந்துட்டு, இங்கே பாரு ஜங்குக்கு, உனக்கு ஓகே தானே, உனக்கு எங்கேயாவது வலிக்குதா, உனக்கு இங்கே கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு டேமா அது தலை சுற்றுது, அங்கங்கே கொஞ்சம் வலிக்குது, ஆனால் பொறுத்துக்க முடியாத வழியெலாம் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்ப தலை சுற்றுது. அப்படியே கண் அப்படியே மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நான் டியாங் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் நான் டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் 2 கப்புலேயுமே விஷம் இருந்திருக்கு, ஒரு கப்பில் மட்டும் இல்லை 2 கப்புலேயும் விஷம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் ஜங்குக்கு கண்ணை மூடிட்டே பேசுகிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், 2 கப்புலேயுமே விஷத்தை கலந்து வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் டியாங்க்கு அப்படியே கண்ணெல்லாம் இப்படி பெருசாகுது. எப்படா அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு தப்பாக நடக்குது, ஏதோ ஒன்று சரியில்லைன்றது தெரியும். பட் இப்படி 2 இதுலேயும் கலப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. கிம் எப்படியாவது ஜங்குக்கு எப்படி சொல்கிறது, பொழைச்சிடக்கூடாது, செத்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ 2 கப்புலேயுமே கலந்து வச்சுருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாரு, நான் அது சூஸ் பண்ணது அதோட கலரை வச்சு தான் நான் அந்த கப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டாக்டர் நீ அவ்வளோ கொடிய விஷயத்தை குடிச்சும் எப்படி நீ உயிரோடு இருக்குன்னு எனக்கு தெரியல, மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அப்படின்னு டாக்டர் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கதவு ஓப்பன் ஆகுது. வீட்டுக்குள்ளே யாரோ அவசரமாக வராங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம லீஸா தான். வந்த வேகத்தில் ஜங்குக்கோட கையிலேயே ஒரு அடி வைக்கிறாங்க. ஜங்குக்கு அம்மா ஆத்தா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அழுகுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு அடிபட்டுருக்கு இல்லையா, அது இதுலேயே அடிக்கிறாங்க. லீஸா இங்கே பாரு நீ ஆல்மோஸ்ட் செத்து பொழிச்சு வந்திருக்க பாரு, எனக்கு எதுவுமே தெரியல, நான் கிட்ட சொன்னல உன்னை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி சொன்னல, ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறாங்க. உன்னை ஜங்குக்கு அடி பைத்திக்கிறி சும்மா இருப்பேன் தெரியல, நான் செத்தா போயிட்டு உயிரோட தானே இருக்கேன், வலிக்குதுடி அடிக்காதுடி அப்படின்ற மாதிரி சொல்லணும். லீஸாக சொல்வேன் நீ இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன், நீ தான் அந்த புக்கை எழுதுன்னு கூட எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கல, நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி லீஸா சொல்லுவேன். ஜங்குக்கு சொல்லணும்னு தான் இருந்தேன், பட் அதுக்குள்ளே எவ்வளோ நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் லீஸாவுக்கு 2 பேரும் நல்லா அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, அவர் அண்ணனும் தங்கச்சி இப்படி அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் 2 பேத்துக்குள்ள சண்டை. லீஸாவுக்கு ஜங்குக்கு இப்போதைக்கு அவங்களோட அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. ஜங்குக்கு தன்னோட கூட பிறந்த அண்ணன் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கோவமும் வருத்தமும் வருது, ஜங்குக்கு இது ஆயிடுமோ அப்படின்றதுனால. ஸோ முறுக்கிக்கிட்டே திரும்ப அடிக்க போகிறாங்க. ஆனால் போகம் பின்னாடி இருந்து லீஸாவை பிடிச்சிடுறாங்க. உன்னை ஜங்குக்கு தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே சொல்கிறாங்க போகமுக்கு. உன்னை போகம்
போகும் வந்து லீஸா பிடிச்சி பின்னாடி இருக்கும். லீஸா இருந்துட்டு என்னமோ பண்ணித்தோல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க, வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. போகமும் வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சமாதானப்படுத்த போகிறேன்னு போகம் பின்னாடி போயிடுறாங்க, லீஸா பின்னாடி. ஸோ இப்போ வந்து நம்ஜூன் அப்புறம் ஜின்னு டாக்டர் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வந்து வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே என்னமோ ஜங்குக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்களாம் வெளியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே கிளம்ப போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கா டேயாங் விட்டுறதுக்கு மனசு இல்லை. டேயாங்கோட கை எப்படி பிடிச்சிக்கிறாங்க, போகாது அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஜங்குக் போகாத ப்ளீஸ் என் கூட ஏற. டேங்கா ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. எப்படி திரும்பி நம்ஜின் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க இல்லையா. ஸோ நம்ஜுனும் அப்புறம் ஜின் 2 பேர் நின்றுட்டுருக்காங்கல்ல. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா யாருக்கும் இவங்க விஷயம் யாருக்கு இது வெளியில் தெரியாது இல்லையா. ஸோ அதனால வந்து ஒரு மாதிரி தயக்கமாக அப்படி திரும்பி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அது அப்படின்னு சொல்லி பேச வரதுக்குள்ளே சின்ன இருந்து சொல்கிறாங்க, கவலைப்படாத வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், உங்கள் சீக்ரெட்டாக தான் இருக்கும், எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வேறு லவ் பேர்ட்ஸ்னால் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ஜுனும் சின்ன கிளம்பி போயிடுறாங்க. கதை படிச்சுட்டு இவங்க 2 மட்டும் ரூம்குள்ளே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ டேயாங் கையை வந்து ஜங்குக்கு விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து பெட்டில் உட்காந்த பொசிஷனில் பின்னாடி சாஞ்சிருக்காங்க. டேயாங் வந்து பெட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. டேயாங்கோட கையை வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ கையை பிடிச்சிருந்தப்போ கையை பார்க்குறாங்க. அந்த வேக்ஸ் கொட்டினாங்கள்ல டேயாங்கோட கையில் இந்த பிடிச்சி வச்சுருக்கும் போது, ஸோ அது வந்து அடிபட்டுருக்கு. ஸோ அந்த அப்படியே எழுந்து போனது அப்படியே தெரியுது. ஸோ டேயாங்க கையை அப்படி ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சாரி என்னால் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க ஒரு குட்டி ஸ்மைலோட வந்து பெட்டில் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கோட முடி இருக்கும் இல்லையா. ஸோ அதை அப்படியே கோதி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்து சொல்கிறாங்க, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவங்க உன்னை கஷ்டப்படுத்தினப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல டேயாங்க வந்துட்டு அப்படி பார்த்தா நான் தான் சாரி சொல்லணும், என்னையாவது அடிக்க தான் செஞ்சாங்க, வேக்ஸ் தான் ஊற்றுனாங்க, ஆனால் பாய்சன் குடிக்கிறத விட அது கம்மி தான், பாய்சன் குடிக்கிறது தானே கஷ்டம், அது என்னால் தானே நடந்துச்சு, சாரி அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு உட்காந்துருக்க பொசிஷனில் வந்து சரியாக டேயாங்கை பார்க்க முடியல. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி முடியல, சரியாக உட்காரக்கூட முடியல. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி உட்காந்து டேயாங்கோட மடியில் வந்து கையை வச்சுக்கிறாங்க. டேயாங் வந்து சொல்கிறாங்க, யாரோ தலை சுற்றுது உடம்பு முடியலன்னா சொன்னாங்க, இப்போ என்னடானா இப்படி உட்கார அளவுக்கு தெம்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு ஒன்று பார்க்கணும், இந்த அழகான ஃபேஸை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை திறக்க முடியாமல் திறக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. டேயாங்க இருந்துட்டு அப்படியே கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் உன்னை இழந்துட்டேன்னு நினச்சேன், எனக்கு உன்னை இழந்துருவோங்கிற பயம் தான் ரொம்ப இருந்துச்சு தெரியுமா ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேயாங் அப்படி பார்க்குறாங்க. அவங்க டேயாங்கோட கண்ணீர் வந்துடுச்சு. டேயாங் வந்து திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாரு நீ இல்லைன்னா சத்தியமாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்காகவாவது உன்னை பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு என்னாச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தானே இருக்கேன், நான் செத்தா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் வந்து டக்குன்னு ஜங்குக்கோட லிப்ஸில் கை வச்சிடறாங்க, வாயில் கை வச்சிடறாங்க. பாரு பேச்சுக்க கூட அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு கை எடுத்துகிட்டு, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல டேமா, நான் சொல்ல வந்தது என்னென்னா இன்னும் நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது, இன்னும் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்த ஒரு குட்டி ஃபேமிலி, உனக்கு நான் இன்னும் இவ்வளோலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே போயிடுவேனா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு சிரிக்கிறாங்க. மறுவார்த்தை எதுவும் பேசலை. ஏன்னா டேயாங்க்கு வந்து ப்ராமிஸ் பிடிக்காது, ஏன்னா ப்ராமிஸ் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணிவிடும். ஸோ ப்ராமிஸ் வந்து டேயாங்க்கு பிடிக்காது, அதில் நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா டேயாங்க்கு அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா இப்போ ஜங்கு கூட வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எப்போ வந்து கனவாக போகும்னே உங்களுக்கு தெரியாது, எப்போ என்ன ஆகும், உங்கள் கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்க முடியுமா எதுவுமே தெரியாது. எதுக்குமே பதில் தெரியாமல் எப்படி ப்ராமிஸ் பண்ண முடியும், ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஆனால் வந்துட்டு விதி வந்து யாரை விட்டுச்சு, விதிக்கு வேறு ஏதாவது பிளான் இருந்தால், ஆத்தருக்கு வேறு ஏதாவது பிளான் இருந்தால், சரி பேக் டு தி ஸ்டோரி போகலாமா? சரி விடு, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் வந்து அங்குக்கு படுக்க வைக்கிறாங்க. இந்த ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
டேயாங்கா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வரக்குள்ள டேயாங் வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு என்னமோ தெரியல, தலை ரொம்ப வலிக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சுற்றி புரியலை, தலை ரொம்ப வலிக்குது, தலையை பிடிச்சிட்டு கத்துறாங்க தலைவலியில். டேயாங் ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு டேமா, என்னாச்சு, ஏன் அப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங்கன்னு சொல்கிறாங்க, தெரியல தெரியல ஜங்குக்கு, ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப வலிக்குது, வெடிச்சிரும் போல், அப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி தலையை பிடிச்சிட்டு கத்துறாங்க வழியில். டேயாங்கு தலை வெடிக்கிற மாதிரி அவ்வளோ வலிக்குது, பிடிச்சிட்டு கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்கட்டா. ஜங்குக்கா இங்கே வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு சொல்லு, என்ன நடக்குது, என்ன பண்ணுது உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் டேயாங்கா பதில் கூட பேச முடியல, ரொம்ப தலை சுற்றுது, தலை பயங்கரமாக வலிக்குது. ஸோ வந்துட்டு எங்கேயோ போய் முட்டிக்கலாம் போல், அவ்வளோ வலிக்குது தலை. ஸோ அப்படியே பிடிச்சிட்டே கத்திகிட்டே இருக்காங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு தலைவலியெல்லாம் போயிடுது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. உடனே இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல தலைவலி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, போயிடுச்சா டேங், என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க, டேங்கே இது புரியல. திடீர்னு உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. இன்னும் இது எப்படி சொல்கிறது, மெசேஜ் ட்ராப் ஆகுற சத்தம், ஃபோனில் மெசேஜ் வர சத்தம் இருக்குல்ல டிங்குன்னு, ஸோ அது வந்து கேட்குது. உடனே இருந்துட்டு டேங்க்கு வந்து ஒரு நிமிஷம் யாரடா நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன்லேருந்து எப்படி மெசேஜ் வர முடியும், ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கையில் இருக்க ஃபோனை 90ஸ்க்கு கொண்டு போனால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா, முடியாது. யாராவது நமக்கு இங்கேருந்து மெசேஜ் பண்ண வருமா? ஃபோன் ரொம்ப நாளாகவே வந்து அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது. ஸோ யாருமே டெக்ஸ்ட் பண்ணல. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஸோ டேயாங் இருந்துட்டு சாரி மெசேஜ் வருது. நான் டேயாங் வந்துட்டு எப்படா மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டேயாங் டேயாங் ஐயோ அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 3 மெசேஜ் வந்திருக்கு. இன்னும் டேயாங் வந்துட்டு யார் இது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க வந்துட்டு நான் தான் உலகத்துலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு ஃபேரி நீங்களா, ஆனால் நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேஜிக் ஃபேரி, நான் என்ன நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டேயாங் வந்துட்டு ஓகே, திடீர்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்று ஃபேரி இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டேயாங் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்று ஃபேரி இருந்துட்டு கேட்குறாங்க, நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது தலைவலி வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று டேயாங் வந்துட்டு ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்று ஃபேரி இருந்துட்டு அது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன், வேர்ல்டு வார் வந்துட்டுருக்கு, ஸோ உன்னோட மிஷன் சீக்கிரம் முடிய போது, நீ சீக்கிரம் ஃபியூச்சருக்கு வர போகிற அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் வந்துட்டு இல்லை நான் வரதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்று டேயாங் ஃபேரி இருந்துட்டு சொல்கிறாங்க, நான் இன்னும் ரெடியாகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று ஃபேரி இருந்துட்டு சரி அதெல்லாம் விட உனக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல, உடனே அவங்க வந்துட்டு அது வந்து நீ இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய டேயாங் இருக்காங்கல்ல, 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் வந்துட்டு இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி டேயாங், தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ இல்லாட்டி அந்த கிம் டேயாங், அதாவது 2 கிம் டேயாங்கில் ஏதாவது ஒரு கிம் டேயாங் தான் உயிரோடு இருக்க முடியும். ஸோ அந்த கிம் டேயாங் வந்துட்டு உன்னோட மைண்டை டேக் ஓவர் பண்ணிவிட்டு உன்னை எப்படியாவது கொண்டுட்டு அவன் மட்டும் உயிரோடு இருக்கணும்னு பார்க்குறான், ஃப்யூச்சர்லேயே இருக்கணும்னு பார்க்குறான். ஸோ அது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன நடந்தாலும் சரி உண்மை தான் ஜெயிக்கணும், பொய்யான விஷயம் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் எப்படி ஜெயிப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று ஃபேரி வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது டேயாங்க, ஆனால் என்ன நடந்தாலும் சரி அவனை மட்டும் ஜெயிக்க விட்டுடாத, நீ தான் கடைசியில் உயிரோடு இருக்கணும், எப்படியாவது அவன் கூட போராடு. ஆனால் நீங்கள் 2 பேர் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னால் தான் ஃப்யூச்சருக்கு போக முடியாது, ஆனால் நான் மேஜிக் மிரர் மூலமாக பார்த்தேன் அவன் இந்த விஷயம்லாம் பண்ணுறது தான், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பி கேர்ஃபுல், உன்னை நீயே பார்த்துக்கோ, என்ன நடந்தாலும் சரி நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் டெக்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் ஃபேரிக்கிட்ட இருந்து எந்த டெக்ஸ்ட்டும் வரல. அவனை டேயாங் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை போதாவது இது வேறையா, நான் இவனை வேறு எப்படா சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ புரியலன்னா தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 2 கிம் டேயாங் இருக்காங்க, அதாவது 20th செஞ்சுரியில் ஒரு டேயாங்கும் 18th செஞ்சுரியில் ஒரு டேயாங்கும் இருக்காங்களா. ஸோ 2 பேர் டைம் ட்ராவல் ஆகி மாற்றி மாற்றி போயிருக்காங்களா. ஸோ இந்த 2 கிம் டேயாங்கள் ஏதாவது ஒரு கிம் டேயாங் தான் கடைசியில் உயிரோடு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த ப்ரெசென்ட்டில் இருக்காங்கல்ல, அதாவது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய கிம் டேயாங், அவங்க வந்துட்டு எப்படியாவது இந்த பாஸ்டில் இருக்க கிம் டேயாங்கை கொண்டுட்டு அவங்க வந்து ஃப்யூச்சர்லேயே வாழ்ந்துடணும், அப்படியே ஒரு லைஃப்பை கண்டினியூ பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக பிளாக் மேஜிக் மூலமாக, அதாவது பிளாக் மேஜிக்னால் இந்த சூனிய வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மூலமாக ஹெல்ப் கேட்டு டேயாங் வந்து எப்படியாவது அவங்க மைண்டை டேக் ஓவர் பண்ணிவிட்டு, ஸோ டேயாங் வந்து தன்னை கொண்டுக்கிற மாதிரி இல்லை டேயாங் செத்து போகிற மாதிரி முடிவு பண்ணிட்டு, டேயாங் இங்கே இப்போது ஜங்கு கூட இருக்க டேயாங் செத்து போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்யூச்சரில் இருக்க டேயாங் அவங்க வாழ்க்கையை அப்படியே பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது இந்த 2 டேயாங்கில் ஏதாவது ஒரு டேயாங் தான் உயிரோடு இருக்க போகிறாங்க. ஸோ அது யாருன்றது கதைக்குள்ளே போய் பார்ப்போம். ஆத்தர் செம்ம வேறு லெவலில்
ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ ஜங்குக்கு உயிர் தான் ஆபத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ டேங்க்கும் பங்கம். சரி வாங்க பேக் டு தி ஸ்டோரி போகலாம். டேயாங்க நான் உங்க கூடயே இருக்கேனே, நான் எங்கேயும் போகல டேயாங்க, நான் என்னை பார்த்துக்குவேன், என்னை பார்த்துக்க தெரியும் டேயாங்க, நான் எங்கேயும் போகல டேயாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போகம் தான் வந்து இப்போ டேயாங் வந்து போகம் பிடிச்சி வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பட் போகம் இருந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்த மாதிரி அடப்பிடிச்சிட்டு இருக்காங்க. எஸ் இப்போ வந்து கரண்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, டேயாங் வந்துட்டு போகமோட ஃபேமிலி வந்துட்டு ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போகமாக இல்லை நான் போக மாட்டேன் டேயாங் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்றவங்க அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போகம் தான் பேசுகிறாங்க. இங்கே பாரு டேயாங்க, நான் போகல டேயாங்க, நான் இங்கே இருக்கேனே, நான் பார்த்துக்கிறேன்றல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க வந்துட்டு நீ போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் வந்துட்டு இங்கே பாரு டேயாங்க, இங்கே பாரு உன்னை நான் இங்கேருந்து போய்ட்டு உன்னை யாரு காப்பாற்றுவா, எப்பயுமே கேப்டன் உங்க கூடவே இருக்க முடியாதுல்ல, நான் அவங்க கூடவே இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்க இருந்துட்டு யோசிக்கிறாங்க. டேயாங்குமே வந்துட்டு தனியாக இருக்கிறது நினச்சா பயமாக தான் இருக்குது. ஏன்னா டேயாங் வந்து எப்பயுமே போகம் கூடவே இருப்பார்ல, என்ன பிரச்சனைனாலும் போகம் வந்துடுவார் இல்லையா. ஸோ ஜங்குக்கு வர முடியாத நேரத்தில் கூட ஸோ வந்துட்டு தனியாக இருக்கிறது பயமாக தான் இருக்குது. பட் இந்த நேரத்தில் அவங்க செல்ஃபிஷாக யோசிக்க முடியாது. ஸோ போகம் வந்து எப்படி சொல்கிறது, கஷ்டத்தில் கொடுக்க முடியாது. ஸோ வார் வந்துட்டு இருக்குன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் நடக்கக்கூடாது, காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நீ போயே தீரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு டேயாங் சொல்ல நம்ம போகமாக மாட்டவே மாட்டேன்னு நடமுடிச்சிட்டு இருக்காங்க. நீ போகம் வந்துட்டு இங்கே பாரு டேயாங்க நான் இங்கே இருக்கேன், நான் போயிட்டேன்னா அப்போ யார் உனக்கு காலையில் எழுப்புவா, உனக்கு சமைக்க தெரியாது, யார் உனக்கு சமைச்சு கொடுப்பா, யாராவது உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உன்னை யார் காப்பாற்றுவா, யார் நீ வந்து உனக்கு கோபமாக இருக்கும் போதெல்லாம் நீ யாரை போய் திட்டுவ, கோபத்தை தணிச்சுக்க யார் போகும் போதும் நீ போகிற அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து டக்குன்னு போகமோட வாயை அடைச்சிடுறாங்க. டேங்க் வந்துட்டு இவங்க போகம் பண்ணுறதுல பக்கம் க்யூட்டாக இருக்குது, சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது போகிறாங்களே அப்படின்றது. இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஏர்போர்ட்டுங்கிற மாதிரி போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஷிப் வந்து நிற்கும்ல அந்த போர்ட்டு. ஸோ அதில் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஷிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ஏறி போகணும். சுற்றி நிறைய கூட்டம் இருக்குது. போகமாக நான் போக மாட்டேன் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. போகம் கூட அவங்க அம்மா தம்பி எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி போக போகிறாங்க. டேயாங் வந்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க போக மாட்டேன்னு சொல்ல உடனே வந்துட்டு போன்னு சொல்லிட்டாங்களா டேயாங். அதனால போகமுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. திரும்பி அப்படியே கப்பல் வர இடத்த பார்க்குறாங்க. பட் அவங்களால சரியாக பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. ஸோ சரியாக பார்க்கக்கூட முடியல. அப்படி ரொம்ப பாகமாக பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங்க் இதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா வார் வந்துச்சுன்னா. ஸோ அவங்கள வந்து கஷ்டத்தில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சரி போட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகமா ப்ளீஸ்டா தயவு செஞ்சு அழுகாத, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வரும்ல அப்படின்ற மாதிரி டேயாங்க் சொல்ல நீ போகம் வந்துட்டு நான் அழுவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு ஏன் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஒருவேளை நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் கடைசியாக இருந்தால் இதுக்கப்புறம் லைஃப்பில் என்னால் ஒன்று பார்க்கவே முடியலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான். டேங்க் ஒரு நிமிஷம் திக்குமுக்க ஆகி போயிடுது. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களே யோசிக்கிறாங்க திரும்ப நம்ம 2 பேரும் பார்க்க முடியுமா அப்படின்றது அவங்களுக்கே டவுட்டாக தான் இருக்குது. டேயாங் திரும்பி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போகமோட ஃபேஸ் பார்க்குறாங்க. அவ்வளோதான் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. டேயாங் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் நடக்காது நம்ம 2 பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு போகும் வந்து டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஒருவேளை நான் உன்னை பார்க்கவே முடியாமல் போயிடுச்சுன்னா நான் இங்கே திரும்ப வரும்போது நீங்கள் இல்லை ஃப்யூச்சருக்கு போயிட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு இப்படி போகமோட கண்ணை அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. போகம் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நீ அப்படி போயிட்டா கூட என்னை மறந்துடாத, என்னை எப்போவுமே ஞாபகம் வச்சுரு. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஆஸ்திரேலியா போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து பின்னாடி நடந்து வர பார்க்குறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு அவங்களை பிடிச்சிட்டு டேயாங்க்கு சிரிப்பு வருது. ஒரு நிமிஷம் குழந்தை பிள்ளை மாதிரி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சிரிப்பு தான் வருது. இங்கே பாரு நீ எவ்வளோ க்யூட்டாக ட்ரை பண்ணாலும் சரி நீ போக தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் சொல்லிட்டு இந்த போகமோட கண்ணத்தை கிள்ளி விடுறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது க்யூட்டாக பேசி டைவர்ட் பண்ணலான்னு நினச்சாலும் போகம் வந்து இன்னும் அழுக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு சரி வந்துருச்சு ஷிப்பு வந்துருச்சு எடுக்க போகிறோம் வாங்க ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவ்வளோதான். போகம் வந்து இன்னும் டேயாங் கையை பிடிச்சிருந்தாரு இல்லையா. ஸோ இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிறாரு, நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு.
போகமோட அம்மாவும் தம்பியும் டேங்க் கடைசியாக ஒரு ஹக்கு கொடுத்துட்டு உன்னை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. போகமும் வந்துட்டு அப்படி டேங்கை பார்த்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகமும் நடந்து போகிறாங்க. ஆனால் டேங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன்னு சொல்லிட்டாங்க, கிளம்பிப்போன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமோ நடந்ததில் திரும்ப நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த தேஜாவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அது நம்ம யூங்கியையும் உங்கள் தங்கச்சி ஜெனியும் அனுப்பிச்சி வச்சாங்களே, ஸோ அது அப்படியே திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்படியே போகமா பார்த்து கை காமிச்சிட்டு, சரி நீ ஆஸ்திரேலியா போனோடனே நான் உனக்கு எழுதி கொடுத்தல லெட்டர், அதை எங்கள் அண்ணக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போகம் வந்துட்டு கை காமிச்சிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ எல்லாம் போகிறாங்க. டேங்க் வந்து தன்னை வந்து தனியாக விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ யாருமே தன் கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க. எனக்கு இப்போவே எண்டிங் கண்ணுக்கு தெரியுது, கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கண்ணை திறந்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறாங்க. டேங் அப்படியே வீட்டுக்கு திரும்பி வராங்க. வந்து பார்த்தா வீடே வந்து மயான அமைதியாக இருக்குது, ஒரு சத்தமும் இல்லை. ஸோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் போகம் வந்து வான்னு சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஸோ இப்போ போகம் இல்லாதது வந்து வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க அம்மாவும் இல்லை, தங்கச்சி தம்பியும் இல்லை, யாருமே இல்லை. ஸோ யாருமே இல்லாத வீட்டில் டேங் மட்டும்தான் தனியாக வாழ போகிறாங்க. ஸோ டேங் வந்து சரி இதை பழகிக்கோ, இனிமேல் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அவங்களே மனசு தேத்திக்கிட்டு அப்படியே நடந்து ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் போகம் இல்லையா. சரி போம் கூடயே இருந்துட்டாங்கல்ல. ஸோ அவங்களால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏற்றிக்க முடியல. ஸோ அப்புறம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க, கடவுளே ஒரு விஷயத்த மறந்துட்டு எனக்கு சமைக்க தெரியாதே அப்படின்ற மாதிரி இப்போ தான் யோசிக்கிறாங்க. அப்படியே போய் எல்லா கபோர்டு கேபினட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் சமைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் சமைச்சு வச்ச சாப்பாடு எதுவுமே இல்லை. ஸோ டேங் வந்துட்டு நான் இப்போ சமைச்சு தான் ஆகணுமா, எனக்கு சமைக்க தெரியாதுடா, நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்துட்டு வெங்காயம் அப்புறம் கார்லிக் பூண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு உரித்து நறுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது பேசிக் தானே, ஸோ அது கூட அவங்களுக்கு தெரியல, அது நறுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வரல. ஸோ கஷ்டப்பட்டு உரித்து நறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஷேப்பாக அவங்களுக்கு கட் பண்ண தெரியல, கந்தரகோலமாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து கார் துப்பிக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படி பண்ண யோசிக்காமல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லாட்டே அங்கே விட்டுறாத, உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே என்கரேஜ் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு வழியாக தொலி ஊற்றி சீவிடுறாங்க. ஸோ சீவிட்டு நறுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வந்துட்டு பிடிச்சி நறுக்கணும் இல்லையா, ஸோ பிடிச்சி கூட நறுக்க தெரியல. அது டக்குன்னு நறுக்கிறாங்க. அது என்னென்ன எங்கெங்கெல்லாமோ போய் இப்படி பறந்து விழுகுது. ஸோ நறுக்க வரல. அவங்களால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடக்கி விட்டுட்டு அவங்க முடியெல்லாம் எடுத்து ஒரு குட்டி போன்டெயில் பின்னாடி போட்டு அது அவங்களே வந்து க்யூட்டாக இருக்கு, அவங்களே ரசிச்சுக்கிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நறுக்கணும், கரெக்ட் இப்படி நறுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிட்டு அப்படியே நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து யாரோ பின்னாடி வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே டேங் வந்து ஒரு நிமிஷம் டக்குன்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா சர்ப்ரைஸ் ஜங்குக் வந்திருக்காங்க. ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சின்ன இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து டேங்கோட ஷோல்டரில் வச்சு டேங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ணி டேங்கோட கை மேலே ஜங்குக் கையை வச்சுட்டு, இது சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுறதுக்குலாம் சொல்லிக் கொடுப்போம் தெரியுமா, கை மேலே கை வச்சு. ஸோ அந்த மாதிரி கை மேலே கை வச்சு நைஃபை வந்து இப்படி தான் பிடிக்கணும். இந்த இன்க்ரீடியண்ட்டை இந்த ஆனியனை நீ இப்படி பிடிக்கணும், பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைட்ஸாக இது இப்படி கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. டேங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவங்க கைக்கு மேலே ஜங்குக் கை இருக்குது, ஜங்குக் கைக்கு கீழே இவங்க கை இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறாங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஜங்குக்கா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்படி தான் பண்ணணும், பார்த்து கையை நறுக்கிக்காமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க அப்படியே அங்கே வந்துட்டு இப்படி பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாய் வளருது. ஸோ அவங்களே திட்டிக்கிறாங்க, வளராமல் பேசு அப்படின்ற மாதிரி. பட் அவங்கள சொல்லி தப்பு இல்லை, இவ்வளோ க்ளோஸாக வேணா ஹார்ட்லாம் பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கே, ஸோ எப்படி போய் வார்த்தை வரும், சரி இப்போ நீயே பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்கோட கை மேலே கை வச்சுருந்தாங்களே, ஸோ அந்த கையை எடுத்துகிட்டு இப்போ டேங்கோட டம்மி வயிறு இருக்குல்ல, ஸோ அது அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ பேக் ஹேக் பண்ண மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க நாடி எடுத்துகிட்டு ஷோல்டரில் இருக்கிற நாடி, ஸோ அப்படி பிடிச்சிக்கிறாங்க. டேங்க இருந்துட்டு டேங்கா அவளுக்குள்ள என்னமோ பண்ணுது. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ 1 வீக் ஆச்சு அந்த இன்சிடென்ட் நடந்தது, அதாவது ஜங்குக்கு நடந்துச்சு இல்லையா. ஸோ அது நடந்து இப்போ 1 வீக்குக்கு அப்புறம் ஜங்குக்கு வந்து இந்த 1 வீக்கில் வந்து ரிகவர் ஆகிட்டாங்க, அவங்க நல்லா இருக்காங்க இப்போது. ஸோ வந்துட்டு டேங் வந்து இப்படி ஜங்குக்கு வந்து பேக்கப் பண்ணி பிடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பண்ணுது. ஸோ என்ன பண்ணணும்னு பண்ண முடியல, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நறுக்கிறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு பார்க்குறாங்க, டேங் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பாக வருது.
க்யூட்டாக பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ஹக் பண்ணதை விட்டுட்டு சரி அவன் பண்ணட்டும் வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ தான் டேங் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கா ஹக் பண்ணுறதை விட்டுட்டு இந்த போனிடெயில் குட்டியாக பின்னாடி போட்டுருந்தார் இல்லையா டேயாங்கு. ஸோ அந்த போனிடெயில் வந்து பிடிச்சி விளையாடிட்டு ஜங்குக்கு டேங்கிட்ட இருந்துட்டு டேயாங் வந்து போனிடெயில் ரொம்ப க்யூட்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நறுக்க வேண்டியதாக நறுக்கி முடிச்சிட்டாங்க. பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றுறோன்னே அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஒரு மாதிரி வெடிக்கும் தெரிய மாட்டேன் வெடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வெடிச்சோடனே பயந்து போய் பின்னாடி போய் செவத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு நீ குக் பண்ணுறதுக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கரண்டி எடுத்து அவங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வதக்கி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்ருக்காங்க. கடைசியில் குக் பண்ணது வந்து நம்ம ஜங்குக்கு தான். ஃபுட்டு வந்து எப்பயும் போல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜங்குக்கு குக் பண்ணி இல்லாமல் இருக்குமா? ஓகே, பேக் டு த ஸ்டோரி. தேவையில்லாத வேலை வார்த்தை. ஓகே, ஸ்டோரி போகிறோம். ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டேங் வந்துட்டு சரி தூங்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவங்க பாடி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி வெளியில் வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பெட்டில் படுத்திருக்காங்க. டேங் வந்துட்டு சரி சார் இப்போ சொல்லுங்கள் எப்படி வந்தீங்க உள்ள அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு நான் கதவு வழியாக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ கதவு திறந்து சத்தமே எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நீ ரொம்ப ஃபோக்கஸ்டாக குக் பண்ணிட்டு இருந்தல அதனால கேட்டிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் இருந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சொல்லு ஜங்குக்கு எதுக்கு வந்த என்ன வேணும்? நீ தான் வேணும். நானா? ஓகே, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வார் வர போகுது, ஸ்டோரியும் முடிய போகுது. அதுக்காக வந்து 2 பேரும் வார் வந்துச்சா சண்டை தான் இருக்குமா, ரொமான்ஸ் இருக்காதான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம். பட் என்ன தான் இருந்தாலும் ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழப்புங்கிற மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க கியூட் மூமெண்ட்ஸும் நடுவில் வரும். ஸோ வார் இதுக்கப்புறம் வார் தான். ஸோ அப்படியே கியூட்டான மூச்சு வாய் வளருது. ஆரம்பத்துலேருந்து எத்தனை டேக் எடுத்துட்டேன்னு தெரியுமா? கியூட்டான மூமெண்ட்ஸ் தான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். அது என்னென்னா ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா வந்துட்டு நான் வந்து இன்னையோட எல்லாம் 2-3 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது இன்றைக்கி சொல்கிறேன். என்னென்னா நான் கேப்டன் ஜியோன்னு ஆரம்பித்து 2 months முடிஞ்சு போச்சு. ஸோ 2 months கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, நன்றி சொன்னால் பத்துமான்னு எனக்கு தெரியல. இது எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. இது வந்து நான் ரொம்ப நீளமாக சொல்கிறேன்னு தான் எனக்கு தெரியுது. ஆனால் வந்துட்டு நான் வந்து படித்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ஒரு விதத்தையும் ஸ்கிப் பண்ணாமல், எந்த ஒரு டைலாக்கையும் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நான் எப்படி படித்தேனோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஸோ வந்துட்டு நான் எதையுமே நடுவில் ஸ்கிப் பண்ணவே இல்லை. இது நாள் வரைக்கும் பண்ணலை. ஒரு பேஜும் நான் அப்படியே படித்து ஒரு லைனாக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு லைன் கூட நான் மிஸ் பண்ணல. ஸோ அப்படியே சொல்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆகுது சொல்லி முடிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு இப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் நடுவில் போரிங் எபிசோடெலாம் இருக்குது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அதெல்லாம் சேர்த்து தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் படித்த மாதிரியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக கேட்டு முடிக்கும் போது அந்த நாவலை படித்து முடித்த ஒரு திருப்தி உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? ஸோ வந்து யாராவது உங்ககிட்ட உனக்கு அந்த நாவல் தெரியுமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு எபிசோட் கூட ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் எனக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன். ஒரு லைனு ஒரு டைலாக் கூட ஸ்கிப் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் எங்கூட ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அது மட்டும் கிடையாது, இதுவும் தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து பெருசாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பெருசாக நான் கேட்டது கிடையாது. எப்போயாவது ஒரு 2 எபிசோடில் கேட்டிருப்பேன். தொடர்ந்தெல்லாம் நான் கேட்கறதில்ல. பட் இருந்தாலும் நீங்கள் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்காக வந்துட்டு லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, டிஎம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சில பேர்லாம் டிஎம் வந்துட்டு டெய்லி என் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ரொட்டீன் லைஃப்பில் நான் அவங்க கூட டெய்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். டெய்லி நான் இது பண்ணேன், அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்புறதா இருக்கட்டும், நான் அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அக்கா தங்கச்சி, ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் போயிட்டுருக்கு. டெய்லி டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, யூஸ்வலாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசணும் அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கூட. என் கூட பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாக வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்டோரி நல்லா சொல்கிறீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் அந்த வந்து டிஎம் பண்ணி பேசியிருக்கீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஸோ கேட்டுட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடுவேன்.
முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டோரி எடுத்து வச்சுருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப வந்து ஹார்ஷான கொஞ்சம் எமோஷ்னல் ரோலர் கோஸ்டரான ஒரு ஸ்டோரி தான். ஐ அக்செப்டட் தட். ஸோ நான் இதுக்கு அடுத்து எடுத்து வச்சுருக்க ஸ்டோரி வந்து ரொம்ப 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 பப்ளியாக ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டோரி. நான் தமிழில் மேக்ஸிமம் பெருசாக யாரும் அந்த கான்செப்டில் போடலை. நான் பார்த்ததுலேயும் என்னமோ தெரியல, பெருசாக அந்த கான்செப்டில் போடல. ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சுருக்கேன். சத்தியமாக என்ன மாதிரி உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். கேப்டன் ஜோனுக்கு அப்புறமா வாட்பால் எனக்கு பிடிச்ச இன்னொரு நாவல் அது. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பப்ளியாக இருக்கும். அவங்க என்னோடய ஃபேவரட் ஆத்தரும் கூட. நிறைய அவங்க ஸ்டோரி நல்லாயிருக்கும். அது நான் அடுத்து போடுறேன். ஸோ பை தி வே தேங்க்யூ. 2 months ஆச்சு. 2 months நான் ஒரு எஃப்எஃப் போட்டுட்ருக்கேன். ஸோ ஓகே ஃபைன். இன்னும் எவ்வளோ எபிசோட் இருக்குன்னு கேட்குறீங்க. மேபி ஒரு 7-8 மேக்ஸிமம் 10 அவ்வளோதான். அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு 10 நாள் தொடர்ந்து போட்டோன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான் இருக்கும். என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ மன்னிச்சிடுங்க. பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். Okay, thank you for hearing my voice. Thank you for traveling with me so for so long time. And எனக்கு என்ன திரும்ப சொல்கிறதுன்னு தெரியல. Thank you. Bye. Ta.